பிரைஸ் தி லார்ட். இன்று நாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே மரித்து உயிரோடு எழுந்தவர் ஒருவரும் இல்லை. இயேசு கிறிஸ்து மட்டுமே நமக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வந்த உயிருள்ள ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர் நம்முடைய துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாக மாற்றுவதற்காக உயிரோடு எழுந்து வந்திருக்கிறார். நம்முடைய பாடுகளை எல்லாம் நம்மளை விட்டு நீக்குவதற்காக உயிரோடு எழுந்து வந்திருக்கிறார். அவர் உங்கள் கவலைகளை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கன்னு சொல்லியிருக்கிற வசனத்தின்படி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு இருக்கிற என்னென்ன கவலைகளோ பிரச்சனைகளோ போராட்டங்களோ எதுவாக இருந்தாலும் நம்ம அதை மனுஷரிடத்துல சொன்னால் நம்மளுக்கு முடிவு கிடையாது. ஆனால் உயிருள்ள தேவன், நம்ம கூட இருக்கிற தேவன், நம்மளோட என்றும் பயணிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நம்ம சொல்லும் பொழுது இயேசு என்கிற நாமத்தில் நமக்கு என்றைக்கும் சுகம். இயேசு நமக்கு எப்பயுமே நம்மளுடைய பிரச்சனை போராட்டம் நம்மளுடைய கவலைகள் எதுவாக இருந்தாலும் இயேசுன்ற ஒரு நாமத்தை நம்முடைய வாயினாலே அறிக்கை செய்யும் பொழுது அது உயிருள்ள தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறபடியினால அவர் நிச்சயமாக உங்கள் கண்ணீருக்கெல்லாம் பதில் கொடுப்பார். உங்கள் கவலைகளை எல்லாம் மாற்றுவார். உங்களுக்கு சமாதானத்தை தந்து உங்கள் வாழ்க்கையில நிம்மதியை கொடுப்பார். எந்த குறைவுமின்றி உங்கள் வாழ்க்கையை உயர்த்துகிற ஒரே தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர் உயிருள்ள தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் மரிக்கவில்லை, உயிரோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். இதோ சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்னவர். மனிதர் சொன்ன வாக்கு மாறிடலாம், ஆனால் இயேசு சொன்ன வார்த்தை ஒரு நாளும் மாறாது. அந்த உண்மையுள்ள தேவனிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். இயேசு நம்மை வழி நடத்துவார். ஆமென்.